Hi students, in the video exercise 1.4 இருக்கிற second sum பார்க்கலாம். Test for the commutative property of union and intersection of the sets. Okay, so commutative property of union as well as intersection of the set கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So P and Q பார்த்தீங்கன்னா உங்களுக்கு set builder formula கொடுத்துருக்காங்க. So இந்த செட்டை வந்து நம்ம முதல் roster formக்கு மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ பிங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. ஸோ ரியல் நம்பர்னால் என்னன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், ஸோ இது எல்லாமே கம்பைன்ட் ஆனால் ரேஷ்னல் நம்பர். ஓகே, ரேஷ்னல் நம்பர்னால் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே கம்பைன்ட் ஆகிறது தான் நம்ம ரியல் நம்பர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7 அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியும் என்ன, 3 பிட்வீன்கிறப்போ 2வும் 7ம் வராது. ஓகே, ஸோ பிட்வீன் 1 and 3னா 2ன்னு மட்டும்தான் சொல்லுவோம். அதனால் பிட்வீன் வரும்போது இந்த 2வையும் 7ஐயும் எழுதக்கூடாது. ஸோ 3, 4, 5 and 6. ஓகே, ஸோ இதுதான் பிங்கிற செட். இப்போ நெக்ஸ்ட் வந்து கியூங்கிற செட்டு நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றணும். ஓகேவா? ஸோ கியூ இஸ் அ செட் எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அன் irrational நம்பர் பிட்வீன் 2 and 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ரேஷ்னல் நம்பர்னால் ஒன்று டெர்மினேட்டிங்காக இருக்கும் ஆர்எல்ஸ் ரெக்கரிங்காக இருக்கும். ஓகே, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்காக இருக்கும். ஸோ டெர்மினேட்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் 6ங்கிற ஒரு நம்பரை எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 2s are 6ன்னு வந்துடும், பேலன்ஸ் 0 வந்துடும். ஸோ அப்போ ரிமைண்டர் 0 வந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டெர்மினேட்டிங். ஓகே, இப்போ நான் டெர்மினேட்டிங் ஆர் ரெக்கரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து 22வை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 7 3s are 21 வரும். ஓகே, ஸோ பேலன்ஸ் என்ன வருது பாருங்கள், 1 வருது. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சு நீங்கள் 0 சேர்ப்பீங்க. ஸோ அகைன் 1 7s are 7 வரும், பேலன்ஸ் 3 வரும். ஓகே, ஸோ இங்கே அகைன் ஒரு 0 சேர்ப்பீங்க. 7 4s are 28 வரும். ஸோ 2 வரும், 0 சேர்ப்போம். தென் 7 2s are 14 வரும், பேலன்ஸ் 6, 0 சேர்ப்பீங்க. 7 8s are 56, தென் 4 வரும். ஸோ இங்கே 0 சேர்ப்பீங்க. 7 5s are 35ன்னு வரும். ஓகே, தென் பேலன்ஸ் 5 வரும். ஓகே, ஸோ 0 சேர்த்திங்கன்னா 7 7s are 49. ஸோ அகெயின் 1 வந்துடும். 1 times 7 வரும், பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 3 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3.14285 வரைக்கும் வருது. அகைன் திருப்பி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அகைன் 4 times வரும், 2 times வரும். ஸோ இந்த மாதிரி வந்த நம்பர்ஸே ரிப்பீட்டடாக வருது இல்லையா, பட் எண்டே இருக்காது, 0 அப்படிங்கிற ரிமைண்டரே இருக்காது. இல்லாமல் வந்த நம்பர்ஸே உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து ரெக்கரிங், அட் த சேம் டைம் நான் டெர்மினேட்டிங். ஓகே, ஸோ நான் டெர்மினேட்டிங்னு ஏன் சொல்கிறோம், ரிமைண்டர் 0வாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து நான் டெர்மினேட்டிங்னு சொல்கிறோம். தென் டிவைட் பண்ணுறப்போ அதோட கோஷன்ட்டில் இருக்கிற நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்த நம்பரே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து ரெக்கரிங்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ரேஷ்னல் நம்பர் பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங்காக இருக்கலாம் அண்ட் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்காகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இர்ரேஷ்னல் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. இப்போ √2 அப்படின்னா நம்ம ரூட்டில் இருந்து 2வை வெளியே எடுக்கணும்னா இப்போ 2 2 இருந்தால் ஒரு 2 வெளியே எடுக்கலாம். ஆனால் வெறும் √2வை நம்மளால் வெளியே எடுக்க முடியாது. இப்போ √3 எடுக்க முடியாது. இப்போ √4 எடுத்தோன்னா √4ங்கிறது 2 into 2, அப்போ ஒரு 2 நம்மளால் வெளியே எடுக்க முடியும். ஓகே, இப்போ √5 எடுக்க முடியாது. தென் √6 2 into 3 வரும், பட் 2 2 and 2 3 இருந்தால் தான் எடுக்க முடியும். ஸோ இதையும் வெளியே எடுக்க முடியாது. தென் √7. ஸோ இதெல்லாம் வந்து ரூட்லேயே தான் மெயின்டைன் ஆகும். ஓகே, அதாவது √3 √2 √3 √5 √6 √7 இதெல்லாம் தான் நம்ம வந்து இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். அதாவது இர்ரேஷ்னல் நம்பர்னால் நான் டெர்மினேட்டிங், அதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0ங்கிற ரிமைண்டர் வராது, அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெக்கரிங்காக இருக்காது. ரெக்கரிங்காக இருக்காதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அட் த சேம் டைம் ரிப்பீட்டடாக வந்த நம்பரே வராது. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நான் டெர்மினேட்டிங் அஸ் வெல் அஸ் நான் ரெக்கரிங். ஓகே, நான் ரெக்கரிங்னா வந்த நம்பர்ஸே வராது கோஷன்ட்டில் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இர்ரேஷ்னல் நம்பர் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டரில் இந்த இர்ரேஷ்னல் நம்பரை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்பீங்க.
ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இராஷ்னல் நம்பர் பிட்வீன் 2 and 7 என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 2ம் 7ம் வராது. இதுக்கு நடுவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது √3, √5 and √6. √4 வராது, ஏன்னா அது ஒரு ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ √3, √5 and √6 வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து P union Q equal to Q union P, commutative property on union of sets, and P intersection Q is equal to Q intersection P, commutative property on intersection of the sets. இது ரெண்டத்தையுமே செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு commutative property on union of sets செக் பண்ணிடலாம். ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து P union Qன்னு இருக்குது. தட் மீன்ஸ் Pங்கிற செட்டையும் Qங்கிற செட்டையும் சேர்த்து எழுதணும். ஸோ இதில் இருக்கிற எலமெண்ட் வந்து 3, 4, 5, 6 அண்ட் இங்கே இருக்கிற எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா √3, √5 and √6. ஓகேவா? ஸோ இப்போ Q யூனியன் P. ஸோ அதே தான், Qக்கும் Pக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படின்னா தென் அகைன் இதே எலமெண்ட்ஸ் தான் வரும். 3, 4, 5, 6 அண்ட் √3, √5 and √6. ஓகேவா? therefore P union Q is equal to Q union P. சரியா? ஸோ இப்போ வந்து இன்டர்செக்ஷன் பார்ட், அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் P இன்டர்செக்ஷன் Q, தட் மீன்ஸ் Pக்கும் Qக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ Pக்கும் Qக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை, ஏன்னா இந்த 3யும் √3யும் ஈக்குவல் கிடையாது. அதனால் காமனாக எந்த எலமெண்ட்டுமே கிடையாது. ஸோ இட் இஸ் நல் செட். அண்டு Qக்கும் Pக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸும் எதுவும் கிடையாது. ஓகே, therefore P intersection Q is equal to Q intersection P. ஓகே, ஸோ இது வந்து எப்படி நம்ம எழுதி முடிக்கிறதுனா அவங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால therefore it is verified that the union and intersection of sets is commutative. Okay, so இப்படியும் முடியும். That's all.